Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு நல்ல ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்காக நான் ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஹீட்டான பிறகு நான் ஹோல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு இது கூடவே நான் ஒரு 10 கிராம் அளவு இருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு அதோட கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூடவே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சும் பூண்டும் நான் இடித்து சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்த்துருக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதை ஒரு நிமிஷம் இருக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கிறப்பவே இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துக்கிறேன். புதினா இலையை சேர்த்த பிறகு ஒரு 2 செகண்ட் இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த புதினா இலையில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லு போகும். இப்போ இது வதக்கி விட்டுட்டு நான் இது கூட 2 பச்சை மிளகாவை கீறி அதை சேர்த்துருக்குறேன். நீல வாக்கில் கீறி சேர்த்துருக்குறேன். இது கூடவே ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்குறேன். இது கூட இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தக்காளி கூட மஞ்சள் தூள் சேர்க்குறப்ப தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா மசிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் தக்காளி வந்ததுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். நான் காஞ்ச பட்டாணியை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் வேக வச்சு இப்போ இதோட சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஃப்ரோசன் பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் கேரட்டும் பீன்ஸும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே வெஜிடபிள் பிரியாணி ரெசிபி வீடியோ போட்டிருக்கிறேன். வீடியோ பார்க்காதவங்களுக்காக ஐகார்டில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ காய்கறிலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிட்ட பிறகு நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிரியாணி மசாலா பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ காய்கறி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கிறப்போ அந்த தூளில் இருக்கிற பச்சை ஸ்மெல்லும் போயிடும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு நான் பாஸ்மதி அரிசி ஒரு 1.5 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் அரிசிலையும் செய்யலாம், இல்லைனா நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் இந்த வெஜிடபிள் பிரியாணியை செய்யலாம். இப்போ இந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை தான் நான் காய்கறி கூட சாப்பாட்டுக்கு சேர்க்க போகிறேன். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட. உங்களுக்கு இந்த தண்ணி பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் வாட்டரே சேர்த்துக்கலாம். நான் எப்போதும் பிரியாணிக்கு இந்த அரிசி ஊற வைக்கிற தண்ணியை சேர்த்துக்குவேன். அது சாப்பாடு இன்னும் நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்ததுனால ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காயெலாம் வேகிறதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நம்ம கலக்கி விட்டுக்குவோம். இப்போ இந்த காயெலாம் நல்லா கொதித்து வெந்து வரட்டும். அது வரைக்கும் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா மூடி வச்சுக்கலாம். அது வெந்து வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. நான் ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காயெலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நான் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். இப்போ அரிசி சேர்த்தாச்சு. இப்போ இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. இது கூட ஒரு 1/2 லெமன் நான் இப்போ புழிஞ்சு விட்டுக்கிறேன். இதில் இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் நான் புழிஞ்சிக்கிறேன். இப்போ இதை லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரொம்ப போட்டு அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கக்கூடாது. லாஸ்ட்டாக நான் கொத்தமல்லி இலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன்.
கொத்தமல்லி இலை சேர்த்த பிறகு இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை வந்து மூடி வச்சுருவோம். தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தண்ணி ட்ரை ஆன பிறகு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ அடியிலேருந்து லைட்டாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அரிசி வந்து உடையாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அரிசி உடையாமல் அடியிலேருந்து கிண்டுக்கங்க. இப்போ சாப்பாட்டை இது மாதிரி எல்லாத்தையும் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து தம் ஸ்டேஜில் போட்டுடலாம். நீங்கள் வந்து அடியில் வந்து தோசைக்கல் வச்சு கூட சிம்மில் வச்சு தம் போட்டுக்கோங்க. நான் வந்து இது மாதிரி மூடி வச்சு மேலே ஒரு கிச்சன் டவல் போட்டு வெயிட் வச்சுடுவேன். அது வந்து நல்லா வந்து வெந்து வந்த பிறகு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். சாப்பாடு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை ஒரு மெலிசான கரண்டிலேயோ இல்லை ஃபோக்கு அது மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அரிசி வந்து உடையவே இல்லை பாருங்கள். சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது. எப்போதும் பிரியாணி கிண்டுறப்போ அடியிலேருந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் அரிசி வந்து உடையாமல் இருக்கும். பாருங்கள், சாப்பாடு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அரிசி உடையாமல் நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சர்வ் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன். நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியை நம்ம சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போது வெறும் கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி வச்சு குயிக்காக வந்து லஞ்சுக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணி செஞ்சாச்சு. இதுக்கு தயிர் பச்சடி வந்து சர்வ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக வந்து செய்யலாம். நல்லா டேஸ்டியான நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ற மாதிரியே இந்த சாப்பாடு இருக்கும். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் செஞ்சுருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா அரிசிலாம் கூட இதே பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.